மனம் தள்ளாடி நடப்பதென்னே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக நானும் இருந்தாலே உன்னை நினைத்தேன், கண்ணில் வடித்தேன், உன்னன் தாயும் உயிரோடு கலந்தேன். பாட்டு ஒன்று பாடி வந்து நான் உனக்காக, அன்று உனக்காக நீயும் எனக்காக நானும் இருந்தாலே உன்னை நினைத்தேன், கண்ணீர் வடித்தேன், உன்னை நாயும் உயிரோடு கலந்து சங்கீதம் படிப்பதன்னே, மனம் தள்ளாடி நடப்பதன்னே. நீ தான் அந்த ஊர்லயே பெரிய பத்தினியா. உன் கையில நெருப்பு வச்சா உன் கைக்கு ஒண்ணுமே ஆகாதான். எவ்வளவு நேரம் உன் கையில ஏறிதுன்னு பாக்கலாம். கேட்டாங்களா இல்லம்மா கேக்குற மக்கள்லாம் யார் சொன்னது? யார் சொன்னது? பத்தினி உடம்பு இது பாத்துட்டு இது பாரு பத்தினிங்களா மெத்தந்துக்கு போடுவாங்க. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இதுன்னா அப்ப நீ சொன்னது கரெக்ட் தான்ப்பா. யாருன்னு சொன்னது? எப்படியாத்தா? அம்மா இந்த நாட்டு மகாராணிடா. ஐயா மகாராணி போடிய எங்க அம்மா அப்பா நின்று அவள் அடிக்கிற அடியில ஐயோ அம்மா என்ன விட்டுடுன்னு அவ கத்தணும். அவ தூத்த கேக்குறேன் பாரு. காது குளிர நான் கேட்கறேன். அப்படியா? இது மட்டும் ஒரு கண்ணு கொஞ்சம் பூசுது. போக முடியுமா? முடியாது. ஏழை பெண்ணு மகாராணி இந்த அரண்மனை உள்ள வரக்கூடாது. மகாராணி எவ்வளவு சொல்றாங்க. ஓடி நான் லவ் பண்றேன், நான் சத்தா குடிங்க தான் சாவேன். போக முடியுமா? தொட்டு பாத்துக்கிறாங்க. பாரு பாரு
அவ்வளவுதாச்சா நீ உக்காந்து பார்த்து நிந்தியா அவளுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை என்னடா போட்டு அடிப்பேன் ஏதாவது சூத்த காட்டு ஆமா பட்ட பட்டே எழுதி போட்டுக்குது கை கொடுவேன் எங்கடா கொடுக்குற பாரு எப்படி எழுதி போறேன் எவ்வளோ விரல் ஓடிக்கலாம்ப்பா எழுதுறோம் அரகரா இல்லம்மா அவ எனக்கு சைடுல 50 ரூபாய் கொடுத்துட்டியா அந்த மாதிரி அவ்வளோ அடிக்க அவன் தான் சொன்னான் யாரு 50 ரூபாய் கொடுத்தா நீ வாங்கி 100 ரூபாய் உடனே அவளை அடிக்கிறேன் பணம் கொடுத்தா போய் அடிப்பேன் முன்னாடி பணத்துக்கு உனக்கு மாச சம்பளம் தானே கொடுக்குறேன் நான் 9 ரூபாய் கொடுக்குறாதுப்பா போனடா எல்லாமே வாய்க்கு அது 9லயே முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது என்ன பண்ணுறது உன் தலையாயிட்டு என் வரத்துக்கு கூட 9 ரூபாய் பஸ் பேரு சம்பளமும் 9 ரூபாய் 9 ரூபாய் பைக்கு பெட்ரோல் போனாலும் அது அதுலயும் சொல்லி உன் தலையெழுத்துல எழுதி வச்சுட்டாங்க நீ எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த 9 ரூபாய் தான் செலவு பண்ணணும் என்ன கூட அது மாதிரி மாத்திரம் வாய மூடி நான் அமைதியா இருக்கணும் அவகிட்ட நான் பேசிட்டு வரேன் ஆமா என்னதான் இருந்தாலும் தவறாக பேசினாலும் அவ தான் உன்னை அடி சொன்னா அதுல அவளை போய் அடிச்சவுடியா அவதான் கண்ணு காட்டினா பல்ல தட்டி எடுத்துரும் போடா பொடி பெல்லு ஓட அப்படி நான் தச்சுவாயா நானா வாய் மூடா என்ன பக்கறா எம்மா குடிடா குச்சிடா பாவி நீ வேற என்ன மேல மேல ஏறி பெல்ட் அடிச்சு உயிர் அது குடிச்சு ஏறி மறுபடியும் வேற எத்து போட ஏன்னா உயிர் எடுக்கிறேன் செத்துற நீ நிம்மதியா இருக்கும் அன்பே இங்க வா ஏண்டா இந்த செவுடியா ஒருவேளை சாப்பாட்டு கூட இன்னைக்கெல்லாம் வந்து அரண்மனையில் வேலை செஞ்சதான் சாப்பாட்டுக்கு கதி இல்லாதவோ இன்னைக்கெல்லாம் அரண்மனையில் வேலை செஞ்சதான் மிச்ச மீதி எதாவது கொடுத்தா அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துனுக்கிறா டேய் இந்த பிச்சைக்காரன் நாய்க்கு பாத்தியா கயித்துல காதுல தொங்க 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 கையில அப்படியே மினுக்குதுடா அதெல்லாம் யாரு சொத்துன்னு கேளு முதல்ல யார் சூத்தா யாரு சொத்து என்னடா பேசுற அதெல்லாம் யாரு சொத்துன்னு கேளுமா இந்த நகலை ஏது உனக்கு அத்தி இதெல்லாம் உன்னுடைய மகன் எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது அம்மா கேட்டியாடா அன்பு நம்ம புள்ள ஒண்ணு தேராச்சு குழந்தை ஏமாத்தியம்மா உங்களை புரியுங்கிறாடியாப்பா அக்கா பின்னாடி இதெல்லாம் அவ எதுல வச்சிருப்பா கடையில வச்சிருப்பாளா இல்ல தோசையில வச்சிருப்பாளா இல்ல உளுத்த வடியில வச்சிருப்பாளா நீ எங்க வச்சிருக்கிற எங்க வச்சுக்கிற கைய இல்லம்மா நம்ம பையனுக்கு ஏதோ ஒண்ணு இவன் மயக்க மொச்சா டேய் மொத்த நகி வாங்கிட்டு இருக்கிறான் இவ்வளவு சொல்லி தப்பு கிடையாது அந்த தேவடியாளுக்கு பிறந்த பையங்கிறானே அவ ஆத்தா பெத்து போட்டதுமே விட்டு செத்து போயிட்டா என்னம்மா சொல்ற என்ன பத்து கேக்குறாங்க என்ன யார முக்காடு போட்டுக்கிறாள் அவள என்னடி பெல்லியும் தக்காசிய என்ன சொல்லுங்க பின்னாடி மஞ்சள் கலர் படம் கேக்குது என்னமா அவளுக்கு தண்ணியா தேவடியாளுக்கு பிறந்ததுன்னு இப்படி வச்சு பார்த்தா அது கேக்குது ஏன் உன் வயசுல பிறந்த குழந்தை அந்த மாதிரி கேள்வி கேட்பேன்னு இங்க கேக்குறது மோசமான பேச்சு ஆனா இவளுக்கு பிறக்காது ஏனென்றால் இது சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஏரியா மொத்தமே ஆள அடிச்சு அப்படியே இஷ்டம் வாரணும் போட்டுக்குதே செய்யார்ல ஒரு 10 பேர் இட்டு தூர் வாரத்துக்கு பகுதி உள்ள போய் மாட்டிக்கிட்டியம்மா அந்த தேவடியாளுக்கு பிறந்த பையன் இது வரைக்கும் தூக்கி வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சனே இந்த அம்மாக்கு ஒரு மோனம் மூக்குத்தி எடுத்து போட்டுருப்பானடா ஒரு குண்டு மூக்குத்தினா போட்டு கூட ஒரு மனசாரி இருக்கும் ஆனா இவளுக்கு தொங்க தொங்க மாட்டி வச்சிருக்கிறா இந்த நகை நம்ம விடக்கூடாது கொடுங்கறேன் ஆமா அப்படித்தானே இந்த நகை எனக்கு சேர வேண்டிய நகை கழட்ட முடியுமா முடியாது என்னால கழட்ட முடியாது கஷ்டப்பட்டு வயசு எடுத்து போட்டியா முடியாது அடி கொட்டாய பேரு
விட்டே ஓ ஒத்தையடி பாதையிலே ஊருக்கண தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரி உதிரி வெத்தலுக்கு வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையடி பாதையிலே ஊருக்கண தூங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உதிரி வெத்தலுக்கு வாடுதம்மா என்னோட மனசு ஒரு பூவு பூத்திடமா குட்டி வச்ச சாமி குடி போக பார்த்தடமா பச்சை மண்ண போல கால் மனதி தவிக்கிறம்மா பாக்கி வச்சு பறித்து போட்டு பாதையத்தா வெறுத்ததம்மா சாமி போட்ட முடிச்சு ஒண்ணு சாரி கண்ணிரண்டு வெட்டி போட்டு கண்ணாடியே பார்த்து வந்தேன் ஒத்தைய பாதையிலே பொங்கையிலே உப்பு கல்லே வயிற கல்லே ஒன்னாச்சு கொலை கண்ணீரிலே கப்பல் ஓடும் வந்தாங்க அந்த என் ஜக்காத்தி தான் கொடுக்குறானா இந்தியன் ஜக்காத்தி